ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு. தன்னை வந்து ஸ்டாலின் அவரை முன்னிலைப்படுத்தாம வேற இவரையா முன்னிலைப்படுத்துவாரு? அழிவு பாதையை நோக்கி அதிமுக சென்று கொண்டு இருக்குது. இப்போ லிமிடெட் கம்பெனி மாதிரி தான் நடக்குது, கட்சியாக நடக்கல. அதனால் சும்மா 3 முக்கு 4 முக்கு இந்த சைடில் கொண்டு வந்து மொத்தமாக குமிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அமித்ஷா ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு, 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய போகுதுன்னு. அவர் இருக்கிற நம்மளெல்லாம் தெளிவு இல்லாதவன்னு நினச்சிக்கிட்டார், அவ்வளோதான். எடப்பாடி லாஸ்ட் ஸ்டேஜில் கூட ஒரு முடிவு எடுப்பார், விஜய் கூட போவார். நேற்று ஒரு கூட்டணி, இன்னைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி. இவர் என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இந்த நெல்லை விருந்தில் நெல்லை நயனாரநாதன் அவர்கள் கொடுத்த விருந்தில் அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. இல்லை, எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர் தான் இல்லைன்னு நான் முதலே சொல்லிட்டேன். 10 எம்எல்ஏக்கள் 12 எம்எல்ஏக்கள் தான் சீட்டு நிற்க போகிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பயப்படணும். ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் அதிமுகவின் அமைப்புச் செயலாளரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஐயா திரு அன்வர் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட, இருந்தாலும் அதை கேட்குறேன். ஒரு கட்சியில் நீண்ட காலமாக பயணித்து அதில் ஒரு முக்கிய நிர்வாகியாக, முக்கிய தலைவராக அறியப்பட்டு, முக்கிய பொறுப்புகளில் இருந்து ஒரு எதிரி கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு திமுகவுக்கு வருகிற அந்த மனநிலை என்பது ஒரு சாதாரண மனநிலை கிடையாது. அது பல சந்தர்ப்பங்களை கடந்து, பல விஷயங்களை கடந்து தான் நீங்கள் அந்த முடிவு எடுத்திருக்க முடியும். இப்போது மீண்டும் ஒருவர் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, கார்த்திக் தொண்டைமான். அவர் இன்றைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இது என்ன செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவர் எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படியே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. நீங்கள் சொன்னதை போல நான் 50 ஆண்டுகளுக்கு மேல் அதிமுகவில் இருந்தேன். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி வந்தோம். அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றார்கள். அவர்களுடைய முழுமையான அன்பை பெற்று அந்த கட்சியிலே பணியாற்றினோம். இப்போது இருந்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து அப்படிப்பட்ட அன்பு நமக்கு கிடைக்கவில்லை. என்னை பொறுத்தவரை என்னை அவர் நம்பவில்லை. நான் எவ்வளவோ முயன்று பார்த்தேன், என்னை அவர் நம்பவில்லை. நம்பிக்கை இல்லாத இடத்தில் நான் பணியாற்றி பயனில்லை. ஏனென்றால் கட்சி வேறு ஒரு கைக்கு வருமா என்றால் வராது. முழுமையாக அவருடைய கைகளில் இருக்கின்றது. அது ஒரு கட்சியைப் போல எனக்கு தோன்றவில்லை. ஏற்கனவே கட்சி எப்படி நடத்துவது என்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து நான் பார்த்திருக்கிறேன். அம்மாவர்களுடைய தலைமை எப்படி இருந்தது என்பதையும் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இருவரிடமும் மிக நெருங்கி நான் பழகி அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றி இருக்கிறேன். அதை போன்ற அதே உணர்வை நான் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்களிடமிருந்து பெற முடியவில்லை. அது ஏன்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை. அது ஒரு தலைமை பண்பு அவரிடம் இல்லை. அதை எப்படியாவது அந்த பண்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் அவர் நினைக்கவில்லை. அதாவது கட்சியிலிருந்து பிரிந்து போகின்றவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்று அவர்களையும் ஒன்று திரட்டி எல்லோருக்குமான தலைவராக அவர் இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை. ஒரு சிறு பகுதியின் தலைவராகத்தான் இப்போதும் அவர் இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவராக அவர் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அதிமுகவின் தலைவராக அவர் இன்னும் பரிணமிக்கவில்லை. எனவே அவருக்கு பின்னால் என்னால் இருக்க முடியவில்லை. ஒன்று. இரண்டாவதாக அந்த கொள்கை ரீதியாக சில மாற்றங்களை அவர் தேர்ந்தெடுத்தார். திராவிட இயக்க கொள்கை என்பது சனாதனத்தை எதிர்ப்பது. பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் அல்லது ஜாதியால் ஒருவன் தாழ்ந்தவன், மதத்தால் ஒருவன் தாழ்ந்தவன் என்று மனிதனை வேறுபடுத்தி பார்க்கின்ற கொள்கை சனாதனம். அதை எதிர்ப்பதுதான் திராவிடம்.
எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட இயக்க உணர்வு. அதிலிருந்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையான நான் சொன்ன இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட கொள்கையிலிருந்து தடம் புரண்டு ஒரு சனாதனத்தின் பின்னால் அணிவகுத்து போகிறார். எனவே அந்த இயக்கத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை வந்ததால் தான் அங்கிருந்து விலகி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது என்னுடைய தாய் கழகம் அதுதான். நான் என்னுடைய வாழ்க்கையில் 2 முறை 2 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணியாற்றி இருக்கிறேன். ஒன்று 1967ஆம் ஆண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு பணியாற்றியிருக்கிறேன். அதற்கடுத்து 1971 2 தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு பணியாற்றியிருக்கிறேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை துவக்கிய பிறகுதான் அந்த கட்சிக்கு பின்னால் நாங்கள் வந்தோம். இவ்வளவு நாள் இருந்துவிட்டு வேறு வழியே இல்லாமல் கொள்கை ரீதியாக அது தடம் புரண்ட காரணத்தால் அதிமுக என்ற மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையடக்கமாக மாறிவிட்ட காரணத்தால் அதில் பயணிக்க முடியாமல் அங்கிருந்து இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். இன்னைக்கு அமோக வரவேற்பு. எடப்பாடி போகிற இடமெல்லாம் வந்து மக்கள் வெள்ளம் கூடுகிறது. அவர் காரவாரமாக இருக்கு. அவர் வந்து மக்களை நிறைய பேர் சந்திக்கிறாங்க. 25 லட்சம் மக்களை சந்தித்திருக்கேன் இந்த பேரணியில, இந்த சுற்றுப்பயணத்துல அப்படின்றாரு. அப்போ ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போறார் எடப்பாடி. அதிமுகவும் பாஜகவினரும் ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதிமுகவும் பாஜகவும் ஜெல்லாகலாம் இல்லை. அது வந்து எந்த காலத்துலேயும் அது வந்து ஒன்றாகாது. ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் வரவே வராது. இப்போ வந்திருக்கிற கூட்டம்லாம் எப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு 2 தொகுதிக்கு ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்க. 2 அசெம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு மையம் வச்சு அந்த ஒரு இடத்துல அந்த மீட்டிங் நடக்குது. 2 அசெம்பிளி கான்ஸ்டியூன்சிங்கிறது 6 லட்சம் வாக்காளர்கள். அவங்கள ஒரு 7000 8000 பேர் திரட்டி கொண்டு வர்றாங்க. அவ்வளோதான். திரட்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ பெரிய கிரவுண்ட்லாம் அந்த மீட்டிங் நடக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஆமாம். ஒரு 4 முக்கு அல்லது 3 முக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு இடங்கள்ல, ரொம்ப நெருக்கடியான இடங்கள்ல கட்சி தொண்டர்களை அழைத்து வர்றாங்க. அழைத்து வந்து கூட்டம் போடுறாங்க. அவ்வளோதான். பல குற்றச்சாட்டுகளை இந்த ஆளும் திமுக அரசின் மீது முன்வைக்கிறாரு. ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்றாரு. வரி உயர்வு இருக்குன்னு சொல்றாரு. இப்படி பல பிரச்சனைகளை மையப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொள்றாரு. குறிப்பாக மக்கள் என்னிடம் வந்து புலம்புறாங்க. 4 ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து எதுவும் நடக்கலன்றாங்க. நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள்லாம் சொல்றாரு. இப்ப அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடும் இல்லையா? இல்லை நாங்கள் சொல்கிறது இதெல்லாம் உண்மையாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட எடுபடும். அவர் வந்து கற்பனையான விஷயங்களை தான் பேசிக்கிட்டே இருக்காரு. கற்பனைகளை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. கற்பனை உலகத்தில் தான் சஞ்சரிக்கிறாரு. அது வந்து எந்த மக்கள் யாரிடம் வந்து இவரிடம் வந்து எந்த மக்கள் புகார்களை சொன்னார்கள், என்ன புகார்கள் தரப்பட்டன, அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இந்த அரசுக்கு எதிராக புகார்கள் எல்லாம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் ஏதோ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து விட்டேன் என்பதற்காக சொல்லவில்லை. ஒரு அரசு என்றால் அந்த அரசின் மீது கண்டிப்பாக புகார்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அரசு என்பது. அந்த கட்டமைப்பில் லட்சக்கணக்கான பேர் பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் இப்படி பணியாற்றுகிறார்கள். யாராவது ஒருவர் எங்காவது ஒரு மூலையில் சிறு தவறு செய்துவிட்டால் கூட அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. ஒரு அக்கரன்ஸ் நடக்கிற போது இப்படியெல்லாம் அக்கரன்ஸ் நடக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு ஒரு அரசு சரியில்லை என்று சொல்ல முடியாது. அந்த அக்கரன்ஸின் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒரு அரசு சரியான அரசா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அரசா, மக்களை காப்பாற்றுகிற அரசா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். இதில் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்போது 6 மாதங்கள் அல்லது 7 மாதங்கள் தான் இருக்கும் அந்த இன்சிடென்ட் நடந்து. உடனடியாக அந்த சம்பந்தப்பட்டவரை பிடித்து அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனையும் வாங்கி தந்து பிரச்சனையை வெகு எளிதாக தீர்த்து விட்டது இந்த அரசாங்கம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன்.
அப்படி அரசு சில பல விஷயங்களில் முனை போட்டு இருக்கிறது. மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் இந்த அரசை பொறுத்தவரை, தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த அரசனுடைய வந்து சாதனை போய் சேர்ந்திருக்கிறது. இல்ல விளம்பர அரசாக இருக்கிறது. விளம்பர விளம்பர அரசா திமுக அரசு இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கூட கேஸ் போட்டாங்க. இல்ல, இல்ல. அது என்னாச்சு? நீங்க சொல்றதே அதுதான் சொல்ல வந்தேன். உச்சநீதிமன்றத்தில் இப்ப வழக்கு போட்டாங்க. இந்த வந்து ஸ்டாலின் என்கிற பேர் உங்களுடன் இருக்கக்கூடாது. ஸ்டாலின் பேரை உங்களுடன் பயன்படுத்தக்கூடாது. ஸ்டாலின் என்ற பெயர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டாங்க. இங்க வந்து அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டே குடுத்தாங்க ஹைகோர்ட்ல. அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா? நீங்க படிச்சீல்ல அத? ஆமா, ஆமா. ஆமா. அவர் என்ன சொன்னாரு? நீங்க மட்டும் வந்து அம்மா உணவகம், அம்மா இது மருந்தகம், இப்படி வரிசையா வெறும் அம்மா, அம்மா, அம்மான்னு பேர் வச்சீங்க. அப்ப யாரும் தடுக்கல அத. அது பொது பேருன்ட்டாங்க இல்ல அது நீதிமன்றத்துல. இல்ல அது இல்ல. அது பொது பேர்ன்னு இவங்க சொன்னாங்க. அது நீதிபதி ஒத்துக்கல. அத அவர் ஒத்துக்கல. கரெக்ட்டா இவரு ஜட்ஜ் ஒத்துக்கல. அத ஒத்துக்கல. நீங்க வந்து அனாவசியமா நீதிமன்றத்தினுடைய நேரத்த நீங்க வீணாக்குறீங்க. ஒரு முதலமைச்சர் அவர் பெயரில் திட்டம் இருப்பது சரிதான். ஒரு பிரதமர் அவர் பேரில் திட்டம் இருப்பது சரிதான். அதில ஒன்றும் தவறில்லை. நீங்க நீதிமன்றத்தினுடைய நேரத்த வீணாக்குனதுனால வந்து ரூ. 10,00,000 உங்களுக்கு ஃபைன் போடுறேன்னு ஃபைன் போட்டிருக்காரு. யாருக்கு? சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகத்துக்கு ரூ. 10,00,000 ஃபைன் போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய நேரத்தை இப்படிலாம் இது வீணாக்கக்கூடாது அப்படின்னு. எனவே அதெல்லாம் சரிதான். எல்லாமே சரியா தான் நடக்கிறது. எதுவும் தவறாக நடக்கவில்லை. ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. தன்னை வந்து ஸ்டாலின் அவரை முன்னிலைப்படுத்தாம வேற இவரையா முன்னிலைப்படுத்துவாரு? ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் இது. ஒரு அரசு வந்து சட்டமன்ற முதலமைச்சரை மக்கள் தேர்வு செய்வதில்லை. தங்களுடைய அரசியல் மக்கள் விளம்பரத்துக்காக பொது நிதியை பயன்படுத்துறாங்க. அது இல்ல. மக்கள் வந்து இதெல்லாம் வந்து புரியாதவன் சொல்லுகிற அ தவறான புகார். இதுக்கு இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். அதாவது மக்கள் வந்து அரசாங்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே தேர்வு செய்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தங்களுடைய தலைவரை தேர்வு செய்கிறார்கள். அந்த தலைவர் தான் அரசாங்கத்தினுடைய தலைவர். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப வந்து தளபதிய தேர்ந்தெடுத்தாங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போது முதலமைச்சர். அது முதலமைச்சர் என்றால் வந்து மி இதர அமைச்சர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. முதலமைச்சர் எப்போது வேண்டுமானாலும் அமைச்சர்களை நியமிக்கலாம். அமைச்சரவையிலிருந்து அமைச்சர்களை நீக்கலாம். என்ன மாற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம். இதில் அவருடைய உரிமை இது. யாரும் அதில் தலையிட முடியாது. ஏன் இவரை போட்டீர்கள்? ஏன் இவரை எடுத்தீர்கள்? என்பதற்கெல்லாம் யாரிடமும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அரசியல் சட்டம். அந்த வகையில் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போது செய்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் மிகுந்த நேர்மையோடு தான் செய்யப்படுகிறது. நீங்க கொள்கை ரீதியான சொன்னீங்க. இப்ப கொள்கை ரீதியாக உங்களுடைய புரிதல் இருந்து, இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்ல வந்து பாஜக அல்லது பாஜகவை சார்ந்த அமைப்புகள் வந்து பலருமே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்றத பார்க்க முடியுது. அது இப்ப அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது அதிமுகவினுடைய அழிவு பாதையை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அந்த மகாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் போய் அங்க உட்கார்ந்திருக்காங்க. 4 1 5 பேர் அங்க இருக்கிறாங்க முக்கியமானவங்க. ஏன் இவங்க போறாங்க அந்த மகாநாட்டுக்கு? என்ன காரணம்? அந்த மாநாட்டில் இவங்கள உட்கார வச்சுக்கிட்டு தந்தை பெரியாரையும், பேரறிஞர் அண்ணாவையும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கூட அவர்கள் வந்து இழிவுபடுத்தி இது படம் ஓட்டுகிறார்கள். அதை கேட்டால் எங்களுக்கு தெரியாது, அதற்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இது என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. இது வந்து எங்கே கொண்டு போய் விடுதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும் என்றால், கடைசியில் அதிமுக வந்து ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இல்ல சி.வி. சண்முகம் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து இந்து அறநிலைத்துறைய வச்சு கோயில்கள அபகரிக்குது திமுக. கோயில் சொத்துக்கள திருடுறாங்க திமுக அரசு அப்படின்ற குற்றச்சாட்ட இப்ப வெளிப்படையாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இப்ப நீங்க சொல்றது கோயில் சொத்துக்களை திருடுறாங்களா?
கோயில் சொத்துக்களை வந்து என்ன, அதாவது அவங்க அந்த வார்த்தை பயன்படுத்தாம என்ன பண்றாங்க, அதுக்கு மேல நான் பேசக்கூடாது. நான் கேட்கறது எப்படின்னா, இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கு, அரசாங்கம் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க. இது வந்து ஹெச்ஆர்என்சின்னு அதுக்கு பேரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளா இருக்கு. இன்னைக்கு நேற்று இல்ல. 100 ஆண்டுகளா இருக்கு இது. இது அந்த துறை வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் அது எல்லாத்தையும் பராமரிக்குது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருக்கு. இப்ப நான் இந்த இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும் என்ன இதுல குறை இருக்கு? ஒரு குறையும் இல்லை. உங்க அரசாங்கத்தில் நடந்ததுனா இந்த அரசாங்கத்திலும் நடக்குது. அமைச்சர் தான் மாறி இருக்கிறாரு. அப்போ ஒரு அமைச்சர் இருந்தார். இப்போ ஒரு அமைச்சர் இருக்காரு அவ்வளவுதான். அப்போ உங்க கட்சி ஆட்சி, இப்ப திமுக ஆட்சி அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? எடப்பாடி ஒரு கேம்பெயின்ல சொன்னார் இல்லையா, அதாவது இந்து அறநிலையத்துறையினுடைய காசு எடுத்து காலேஜ் கட்டுறாங்க, ஏன் வந்து அரசு கிட்ட காசு இல்லையா, ஏன் அந்த துறையினுடைய காசு எடுத்து காலேஜ் கட்டுறாங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்ல. அரசுக்கு தனியா எங்க காசு இருக்கு? அரசாங்கத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு எங்க தனியே எங்க பணம் இருக்கு? ஒவ்வொரு துறைகளின் சார்பாக வந்து வர்ற வரி வருமானம். இதானே அரசாங்கத்தினுடைய வருமானம். இப்ப இந்து அறநிலையத்துறைன்னா அந்த காலத்துல மன்னர்கள் கட்டின கோயில், பெரிய தனவந்தர்கள் கட்டின கோயில். அந்த கோயிலெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இறைவன் மீது பக்தி கொண்டு இந்த கோயிலெல்லாம் கட்டி, ஆங்காங்கே வந்து அந்த கோயிலுக்கு சொத்துக்கள் எல்லாம் கூட வைத்து, அதை வந்து அரசு எடுத்து அது இந்து அறநிலையத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி அது அரசு நிர்வகித்து வருகிறது. இப்ப பழனி கோயில் வச்சுக்கங்க. பழனி முருகன் கோயில், அறுபடை வீடுகள் அது ஒன்று. அங்க வந்து நிறைய வருமானம், இன்கம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலேயே பழனி கோயில்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அங்க. அதெல்லாம் ஏழை மக்கள் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது அந்த கல்லூரிலாம். அந்த மாரி கோயில்கள்ல இருந்த நிதியை எடுத்து கல்லூரி கட்டல. கோயில்கள்ல வர்ற வருமானத்திலிருந்து அந்த கோயிலுக்கு செலவு செய்தது போக, எஞ்சுகின்ற பணம் எஞ்சுகின்ற பணத்தை வைத்து ஏழைகளுக்கு கல்வி கொடுக்குறோம். அவ்வளோதான். ஒரு கல்விங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நாட்டில் என்ன வேணும்னா கல்வி, சுகாதாரம், விவசாயம். இந்த 3 துறையும் ஒழுங்கா இருந்தா தான் எல்லாரும் எல்லாம் பெற முடியும். அதனால தான் பாரதி சொன்னான், அந்த "அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம்பதி 1000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு" சொன்னானா. 1000 சத்திரத்த வச்சு வந்து எவ்வளோ புண்ணியம் செஞ்சு, எவ்வளவோ பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டு, அது பண்ணி, இது பண்ணி என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஏழைக்கு ஒரு 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 வேளை கல்வி அளித்தால் அதற்கு இது ஈடாகாதுன்னு சொன்னான். பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டு நம்ம திராவிட கருத்தில, சமத்துவ கருத்தியல பேசினா அது செட் ஆகாது, அதெல்லாம் நம்ம இந்துத்துவ கருத்தியலுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்ற அது இடத்துக்கு நீங்க நகர்ந்துட்டாங்களா? பழனிசாமிட்ட தான் கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கிறாரா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? உங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கே. நீங்க இப்படி நினைக்கிறீங்களான்னு அவர்ட்ட போய் கேளுங்க. இல்ல அது அந்த இடத்து நகர்ந்தாதான் அதன் மூலமாக ஒரு ஓட் பேங்க், அதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கி திரட்டல் அப்படின்றது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டுல. அது அது வந்து பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி. அது வடமாநிலங்கள்ல அவங்க அத செய்றாங்க. செஞ்சாலுமே சில இடங்கள்ல இப்ப அதெல்லாம் தோத்துக்கிட்டே வருதே. இந்த எலக்ஷன்ல யுபில மிகப்பெரிய தோல்வி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்ல. இப்ப நடந்த எலக்ஷன்ல பெரிய தோல்வி. நீங்க வந்து ஆ ராமர் கோயில் இருக்கிற அந்த ஏரியா இருக்கே, ராமர் கோயில் இருக்கிற அந்த ஏரியா வந்து ஒரு பொது தொகுதி. பார்லிமெண்ட் தொகுதி. அந்த பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட கேண்டிடேட்ட போட்டு, அங்க வந்து பிஜேபிய தோற்கடிச்சுட்டாரே நம்ம இவரு முலாயம் சிங் யாதவனுடைய மகன் அகிலேஷ் யாதவ். பார்த்தீங்களா? அந்த மக்களே ஓட்டு போடலையே. 40% வெற்றிய வந்து அகிலேஷ் யாதவ் கிடைச்சிருக்கு யுபில. அதனால தானே இவ்வளவு பின்னடைவு இவருக்கு நம்ம மோடிக்கு. மோடியினுடைய கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லையே, மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. மெஜாரிட்டிக்கு 272 வேணும். அவர் 240 தானே பிடிச்சிருக்காரு. ஆனா அமித்ஷா ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. 2026ல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய போகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் இருக்கிற நம்மளெல்லாம் வந்து தெளிவு இல்லாதவன்னு நினைச்சுக்கிட்டாரு அவ்வளவுதான். இல்ல அதுக்கான கள சூழலே இங்க இல்ல அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியுமா? நிச்சயமா இல்ல. கண்டிப்பா வந்து அந்த மாரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல வரவே வராது. அதற்கான வாய்ப்பும் இல்ல.
இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி அ லாஸ்ட் ஸ்டேஜ்ல கூட ஒரு முடிவு எடுப்பாரு. விஜய் கூட போவாரு. அது ஒரு அரசியல். அப்படி எடுத்தா எப்படி மக்கள் நம்பிக்கையை பெற முடியும்? மக்கள் நம்பிக்கையை பெற முடியாத யாரும் வெற்றி பெற முடியாது. நீங்க நேத்து ஒரு கூட்டணி, இன்னைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி. இவர் என்ன முடிவெடுப்பாருன்னே தெரியல அப்படிங்கிற மாரி இருந்தா, மக்களுடைய நம்பிக்கையை எப்படி பெற முடியும்னு கேட்கிறேன். மக்கள் நம்பிக்கை பெற்றவர் தான் வெற்றி பெற முடியும். மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? இங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க சொல்லுங்க? அவர்கள் வந்து எந்த தலைவனை விரும்புகிறார்களோ, அந்த தலைவருக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த தலைவர் சார்ந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த தலைவர் தலைமை தாங்குகிற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்ப வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர், கலைஞர் இது 2 பேர்ல யார் சரியான ஆள் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, எம்ஜிஆருக்கு 70% அப்படின்னா, கலைஞருக்கு 50% அப்படிங்கிற மாரி மக்கள் ஆதரவு இருந்தது. அதனால 3 தேர்தல தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயிச்சார். 77, 80, 84 3 தேர்தல்ல புரட்சித் தலைவர் ஜெயிச்சார். அதுக்கு அங்கிட்டு அதிமுக 2ஆ பிளந்தது. கலைஞர் ஜெயிச்சார். அதுக்கு அங்கிட்டு 91ல அம்மா ஜெயிச்சாங்க. அப்புறம் அம்மா, கலைஞர். அம்மா, கலைஞர் மாறி, மாறி மக்கள் ஓட்டு போடுறாங்க. அது அம்மா மேல இருக்கிற நம்பிக்கை, கலைஞர் மேல இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த வாக்கு அவருக்கு கிடைக்கிறது. இப்ப 2 பேரும் இல்ல. இல்ல அந்த ஆளுமை இல்ல எடப்பாடிட்ட இல்லன்னு. சொல்றதுக்குலாம் 2 பேரும் இல்ல. 2 பேரும் இல்லாத போது, அந்த "யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஒரு படத்துல. சரஸ்வதி சபதம்னு ஒரு படம். அதே மாரி யானை மாலை போட்டதுனால வந்து முதலமைச்சராக வந்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து, அதை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த தலைமைத்துவத்தை அவர் பெற முடியவில்லை. இன்னைக்கு அந்த கடந்த தலைவராக இருங்க கொஞ்சம் தலைவராக அவர் வர முடியவில்லை. வர முடியவில்லை. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தபோது, அவர் தன்னை உருவாக்கிக் கொள்ளவில்லை. அப்ப உருவாக்கிக் கொள்ளாதன் விளைவுதான் கடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. இதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமியா? அல்லது திரு தளபதி மு.க. ஸ்டாலினா? யார் சரியான தலைவர் என்று மக்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது, தளபதி மு.க. ஸ்டாலின் தான் சரியான தலைவர் என்று அவருக்கு ஓட்டு போட்டாங்க. புரியுதா? கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை 11% வாக்கு வங்கிய என்டிஏ கூட்டணிக்கு வாங்கி குடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட நபர தன்னுடைய ஆளுமையின் மூலமாக அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல நயினா நாகேந்திரன் வர வச்சு கூட்டணி வச்சிருக்காரு. இதுவே ஒரு பெரிய ஆளுமை இது தான். இது இது வந்து பிஜேபி செய்ற வேலை. இதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கும், பிஜேபிக்கு உள்ள நடக்கிற உள் விஷயங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அண்ணாமலை 11% ஓட்டு எப்படி வாங்குனாரு? அந்த 11% ஓட்டுல ஓபிஎஸ் வாங்குன ஓட்டு இருக்குல்ல. அந்த 11% ஓட்டுல டிடிவி வாங்குன ஓட்டு இருக்குல்ல. தினகரன் சார் வாங்குன ஓட்டு இருக்குல்ல. அதெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5% தான் வரும். கணக்கு தப்பா தெரியாம சொல்றாங்க. இப்ப எங்க தொகுதி ராமநாதபுரம் தொகுதியெல்லாம் 3.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஓபிஎஸ். அதெல்லாம் எங்க போறது? அதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் கழிச்சுட்டு அதெல்லாம் அதிமுக ஓட்டு. அதிமுக ஓட்டு அப்படியே மைக்ரேட் ஆகி ஓபிஎஸ்க்கு போயிருச்சு. எல்லாம் அதிமுக காரங்க தான் ஓபிஎஸ்க்கு வேலை பார்த்தாங்க. இந்த நெல்லை விருந்துல நயினா நாகேந்திரன் அவர்கள் குடுத்த விருந்துல அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. இது ஒரு எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலைய வந்து டம்மி ஆக்கிட்டார் ஏங்க எடப்பாடி. எடப்பாடிக்கும், அண்ணாமலைக்கும் மோதல் இருக்கிறதுக்கும் அதிமுகவுக்கும் என்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்ன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆளுமை மிக்க தலைவர் தான் இல்லைன்னு நான் முதலே சொல்லிட்டேனே. ஆளுமை மிக்க தலைவர்னா, இப்ப வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆக உடைந்தது. உடைந்து 2 பேருமே தோத்து போனோம். ஜானகி அம்மாவே ஃபீல்டுக்கு வந்தாங்க. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி. அது பெரிய ஸ்டேட்டஸ் அவங்க. அவங்களே வந்தாங்க. அவங்கள மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. பெரிய நடிகர் திரு சிவாஜி கணேசன். அவர் கூட்டணி எங்களுக்கு இருந்துச்சு அந்த தேர்தல்ல. ஜானகி எம்ஜிஆரோட நடிகர் திலகம் வந்து கூட்டணி அமைச்சிருந்தார். அவ்வளவு ஃபேமஸான ஆளுங்கள்லாம் ஒரு பக்கம் நிக்கும்போது கூட, ஆ வந்து ஜெயலலிதா அம்மா தான் வந்து அதிக இடங்கள்ல ஜெயிச்சாங்க. 28 இடமோ என்னமோ ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவரா வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால அவங்கள்ட்ட ஜானகி அம்மா கட்சிய ஒப்படைச்சுட்டாங்க. நீங்களே வச்சுக்கங்க, நீங்களே வச்சு நடத்துங்க. உங்கள தான் மக்கள் விரும்புறாங்க. என்னுடைய கணவர் உருவாக்கிய கட்சி வந்து தோத்து போயிறக்கூடாது. கண்டிப்பா அந்த கட்சி ஜெயிக்கணும். அந்த கட்சியை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க.
அவங்களுடைய எதிர்காலம்லாம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு ஜானகி அம்மா பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்த உடனே அம்மா முதலமைச்சர் அம்மா வந்து கட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பின்னால் அம்மாவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க, கடுமையாக எதிர்த்தவங்க எல்லாத்தையும் அவங்க கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஆர்எம்பியை சேர்த்துக்கிட்டாங்க, காளிமுத்திரனை சேர்த்துக்கிட்டாங்க, நம்ம முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியனை சேர்த்துக்கிட்டாங்க. முக்கியமான ஆளுங்க எல்லா ஆளுகளையும் ஜானகிரியில் இருந்தவங்க தான் கடுமையா விமர்சனம் பண்ணவங்க எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து எல்லாத்துலேயும் அன்பு பாராட்டினாங்க. அவங்களுக்கு உரிய தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு தகுந்த பதவியெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே பண்ணாங்க. இப்போ நானே ஜானகி அணியில தான் இருந்தேன். அந்த கட்சி 2ஆ பிரியும்போது நான்லாம் வந்து ஜே அணியில வரல. ஜா அணியில தான் இருந்தோம். நான் ஒரு தேர்தலில் போட்டி போட்டாங்க. ஜா அணியிலேயே சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு நாங்கள்லாம் தோற்று போனோம். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ என்னையெல்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க. எனக்கு நான் அங்கே அந்த அம்மா தான் எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க 2001ல். மாவட்ட செயலாளர் பதவி, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், ஏற்கனவே நான் இருந்த பதவியெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறது அந்த அரவணைப்பு. அந்த அரவணைப்பு இல்ல, வந்து இல்ல. கட்சின்னா எல்லாரும் இணைந்தது தான் கட்சி. யாரோ ஒருவரும் நம்ம ஒரு 10 பேர் மட்டும் இருந்துட்டு, மத்த அந்த கட்சியை கைப்பற்றி கையில வச்சுக்கிட்டு, நிர்வாக ரீதியா நம்ம கட்சிய கையில வச்சிருந்தா, அதுக்கு வந்து கட்சின்னு பேர் இல்ல. அது லிமிட்டெட் கம்பெனி. இப்ப லிமிட்டெட் கம்பெனி மாரி தான் நடக்குது. கட்சியா நடக்கல. இப்ப இந்த கூட்டம் கூடியிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி கூடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அவங்க? இப்ப எல்லா இடங்கள்லயும் ரொம்ப சிரமப்பட்டு பூத் கமிட்டி எல்லாம் எடப்பாடி அண்ணன் போட்டிருக்காரு. தமிழ்நாடு பூரா. ஒரு 8 மாசமா கடுமையா கஷ்டப்பட்டு அங்கங்க ஒவ்வொரு பூத்துக்கும் 10, 9 பேர் கொண்ட கமிட்டி இதெல்லாம் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா. அந்த பூத் கமிட்டி எல்லா ஒன்றிய செயலாளர்களும் கடுமையா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாத்தையும் அவங்கள அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அதுவும் பெரிய கிரவுண்ட்ல எல்லாம் போடல மீட்டிங். அதான் சும்மா 3 முக்கு 4 முக்கு இந்த சைடில் கொண்டு வந்து மொத்தமாக குமிச்சு வச்சுட்டாங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இது கோவை மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அங்கே நம்ம வேலுமணி அவங்க மற்றவங்களாம் பெரியவங்களாம் இருக்காங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய செலவு பண்ணி அது வந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து முடிஞ்ச உடனே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவர் சிவி சண்முகம் மாவட்டத்தில் அவர் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவர் நல்ல ஆர்கனைசர். அதனால் அங்கேயும் நிறைய வந்து க்ரௌடு காமிச்சாங்க. அதுக்கு நேராக தஞ்சாவூர் போயிட்டாங்க. தஞ்சாவூரில் காமராஜ், ஓஎஸ் மணியன் அவங்க நல்ல க்ரௌடு காமிச்சாங்க. அதுக்கு புதுக்கோட்டை வந்துட்டாங்க. புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பொருளாதார வசதியோடு இருக்கிறவங்க, நல்ல ஆர்கனைசர்ஸ் இவங்கெல்லாம். இவங்க தான் அந்த கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்து வச்சாங்க. அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த அரவணைப்பு ஏன் வரமாட்டேங்குது எடப்பாடி கிட்ட அப்படின்ற ஒரு தலைமைத்துவம் இல்லை சார். சொல்லி திருப்பி நான் சொல்றேன். அதுல ஓபிஎஸ் இல்ல டிடிவி தினகரனா சசிகலாவை இணைத்துக் கொள்வதில் அவருக்கு என்ன பிரச்சனை? இணைத்து கொண்டா அவங்க தலைமைக்கு வந்துருவாங்கல்ல. இணைத்து கொண்டா இவர் தலைமைக்கு ஆபத்து வந்துடும். அதனால அவர் அவங்கள சேர்க்க மாட்டேங்கிறார். அவ்வளவுதான். ஆனா கடைசியில ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் போய் பார்த்துட்டாரு. ஒரு விமர்சனமா அது என்னன்னு தெரியல சார். ஸ்டாலின் எதுக்கு அவரே சொல்றாரு. நான் வந்து என்னுடைய மனைவி இறந்த போதும், என்னுடைய தாயார் இறந்த போதும் ஸ்டாலின் வந்து விசாரித்தார், நேரடியாக வந்தார். என்னுடைய வீட்டுக்கே வந்து அவர் கேட்டார். அதனால் அண்ணன் இறந்து போனதை நான் போய் கேட்கறதுக்காக போனேன். அவர் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கிறார். அவரை நலம் விசாரிக்க போனேன்னு சொல்லிட்டார். ஏன் போனேன்னு கேட்டதுக்கு அவர் காரணம் சொல்லிட்டாரு. நீங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி போகலான்றது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு அறிக்கையும் விட்டார். இதுக்கு மேலே இதில் என்ன கொஸ்டின் இருக்குது? நிறைய சந்திப்புகளுக்கும் பல காரணங்கள் இருக்கும் இல்லையா? அது வேற விஷயம். அது உள்ளுக்குள்ள என்ன காரணம் இருக்குங்கிறது அவர்கிட்ட ஓபிஎஸ் தான் கேட்கணும். அதுக்கு இனிமே தானே தெரியும். ஓபிஎஸ் சொன்ன காரணம் தானே, அதுவும் நம்ப முடியாது தானே இருக்கு. இப்போ 2026 உங்களுடைய நகர்வு அப்படின்றது வந்து என்ன செய்தியை வந்து இல்லை அந்த அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி திமுக கிட்ட தான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணுமா? எந்த சமூகத்தை இல்ல சொல்ல? இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்கு வங்கி வந்து இனிமேல் வந்து எங்கேயும் சிதற போகாது. விஜய் வந்தாலும் சரி, சீமான் இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அது திமுக தான் இருக்க போகுது. இந்த கேள்வியே தவறான கேள்வி. இஸ்லாமிய வாக்கு வங்கி அப்படின்னு ஒரு வங்கி எங்க இருக்கு? எல்லாம்
எப்படி யார் எடுக்க முடியும்? அதுதான் விஜய் வந்திருக்காரு, விஜய் கிட்ட கொஞ்சம் போக விஜய் போறாங்க. எப்படி எடுக்க முடியாதா? நான் கேட்கறது வந்து சிறுபான்மை மக்கள் இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றார்கள். சிறுபான்மை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, இந்த மக்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஆ, பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்கள், பிறப்பால் வந்து 2வது கட்ட இடத்தில் இருப்பவர்கள் என்று அவர்கள் மீது முத்திரை குத்தி, இந்த சனாதன சக்தியில் அவர்களை பிரித்தாளுகின்றது. அவருடைய உரிமையை பறிக்கிறது. அவர்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கிய உரிமையை பறிக்கிறது. அவர்களால் இனி வாழ முடியாதோ என்கிற சூழ்நிலையை உருவாக்குகிறது. அந்த சந்தேகத்தை அவர்களுக்கு உருவாக்குகிறது. உங்களுக்கு குடியுரிமை கிடையாது என்று அதற்கான சட்டம் கொண்டு வருகிறது. இவர்கள் எப்படி வாழ வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. இப்படியெல்லாம் பண்ணுகிற போது இதை தடுத்து நிறுத்தி இதை எதிர்த்து எதிர்க்கருத்து சொல்கின்ற மிகப்பெரிய கட்சியாக எது இருக்குது? திமுக தானே இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓகே, சட்டமன்ற தேர்தலுக்கும் பாஜகன்ற பூதத்தை காமிச்சு எப்படி வாக்கு வங்கி அறுவடை செய்ய முடியும்? நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நீங்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓகே, சட்டமன்ற தேர்தல் தான் அமித்ஷா வர்றாருங்க கூட்டணி போடுறதுக்கு. இது சட்டமன்ற தேர்தல் தானே. ஒரு வருஷத்துக்கு முன்னால அமித்ஷாஜி இங்கே வந்து இருந்து எல்லாரையும் சரி பண்ண வேண்டிய காரணம் என்ன? அதாவது சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்தால்தான் அதற்கு அடுத்து இந்த தென் தமிழ்நாட்டில் நாம் புகுந்து விளையாட முடியும் என்று அவர் நினைக்கிறார். 10 எம்எல்ஏக்கள் 12 எம்எல்ஏக்கள் தான் சீட்டு நிக்க போறாங்க. அவங்கள பத்தி ஏன் நம்ம பயப்படணும்? ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சாங்களே தெரியுமா அவங்களுக்கு? ஒரே ஒரு எம்எல்ஏ தான். மொத்தம் 40 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டேட்டில். வட மாநிலங்களில் ஒரு ஸ்டேட்டில், வடகிழக்கு மாநிலங்கள் இந்த 9 மாநிலங்களில் ஒரு மாநிலம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு எம்எல்ஏ தான் பிஜேபிக்கு. மீதி எம்எல்ஏ பூரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டே மாற்றிட்டாங்க. அதனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ வாக்காளர் பட்டியலில் குளறுபடி வருது, அதில் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆக இந்த மாதிரியான வந்து மக்களின் உரிமைகள் மீது அவர்கள் தொடுக்கிற போர், அந்த சிவில் வார், அந்த சிவில் வாரை எதிர்த்து நிற்கிற கட்சி திமுக தானே. வேறு யாருக்கு அந்த தகுதி இல்லையே. யார் எதிர்த்து இவங்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது நம்ம தளபதி ஸ்டாலின் தான். அவர் தான் எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் எல்லாமே. வக்ஃப் வாரியம்ங்கிறது முஸ்லீம்களின் சொத்து. வக்ஃப் வாரியத்தில் இப்போ கோயில் நிர்வாகத்தில் ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவரோ போய் இந்த நிர்வாகத்தை செய்ய முடியாது. அதிமுகவும் அதில் ஏற்றுக்கொள்ளல இல்லையா? ஆமாம், அதிமுகவும் ஏற்றுக்கல. அதிமுக சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எல்லாமே செய்தார்கள். ஆனால் அது கடுமையாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் போனது? தளபதி ஸ்டாலின் தான் போயிருக்காங்க. நீங்கள் வந்து அதை செய்கிறது தப்பு அப்படின்னு கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் வழக்கு நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த மைனாரிட்டி மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம், அந்த முழுமையான அந்த இது உணர்வு மற்ற கட்சிகள் எல்லாவற்றையும் விட திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தான் அதிகமாக இருக்கிறது. தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் நம்புகிறார்கள். நன்றி சார். நிறைய விஷயங்களை பொறுமையாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.